ஹாய்! நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், மருவத்தூர் போன ட்ரிப்பு போடுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப நாளாக போடாமயே இருந்துட்டேன். இப்போ தான் டைம் கிடச்சிச்சு அப்டேட் பண்ணுறதுக்கு. நாங்கள் நைட்டே போய் ரீச் ஆகிட்டோம். அப்புறம் அங்கே காலைல விடிய காலைல நடக்க ஆரம்பித்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டோம். வரும்போது டான்ஸ் ஆடிட்டு வந்தோம். சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து மெரினா பீச் போயிருந்தோம். மெரினா பீச்சில் பீச் கூட அழைச்சிட்டு போகல, வெயிலில் நடக்க விட்டாங்க. அங்கே சின்ன பசங்களையெல்லாம் விளாட வச்சுட்டு எம்ஜிஆர் சமாதி போயிட்டு எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மாவுக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு அங்கேருந்து நடைய கட்டிட்டோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. அங்கேருந்து நடைய கட்டி ஜவு மிட்டாயெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு திரும்பவும் எங்களை நடக்க விட்டாங்க. வெயில்லாம் நடந்து போய் டயர்டானது தான் மிச்சம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அங்கே போயிட்டு கலைஞருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வந்துட்டு அவருக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு அப்படியே பாய்ஸ் சொல்லிட்டு வந்துட்டோம். அப்படியே வரும்போது எல்லாருக்கும் ஜாமான்லாம் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் அங்கேயே விளாண்டுட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்துட்டோம். ஆனால் உட்காரவே விடலையே கடைசி வரைக்கும். ஐயோ! நீங்கள் யாரெல்லாம் இந்த சமாதிக்கு வந்திருக்கீங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்ட்டு. சென்னை யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும், எங்களை உட்காரவே விடலை. எப்படா வேனுக்கு போவோன்னு இருந்துச்சு எங்களுக்கு. இதுக்கு இடையில எங்கள் மாமாவோட போஸை பார்த்தீங்களா, ராஜா பகுத்துன்னு நினப்பு. எங்கே போனாலும் இந்த போஸை விடாமல் எடுத்துகிட்டு வந்தார் இவர் தான். சூனாப்பானா, சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அதோட கால்நடையாக நடந்து எல்லாத்தையும் அப்படியே ஃபோட்டோஸ் எடுத்ததெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் சமாதி போயிருந்தோம். விஜயகாந்த் சமாதிலாம் போயிருந்தோம். அந்த வீடியோ தனியாக எப்போயாவது டைம் கிடச்சா அப்லோட் பண்ணுறேன். ஜெயலலிதா மியூசியம் இருந்துச்சு, அங்கே செம்மையாக இருந்துச்சு. ஃபோட்டோஸு அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வச்சுருந்தாங்க. அங்கே அவங்களே நிற்கிற மாதிரி பொம்மைலாம் வச்சுருந்தாங்க, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. ஆனால் நான் இதுக்கு முன்னாடி 3 வருஷம் மாலை போட்டு போனேன். யாரும் இந்த பிளேஸ்க்கு அழைச்சிட்டே வரல சென்னைக்கு வந்தப்போலாம். இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேனே. நல்லா செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு நாள் போய் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்பாட் செம்மையாக இருக்கும். இதுதான் அந்த இடமா. இவ்வளோ இடத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்திருக்கோம். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.